எந்த இடத்துலையுமே தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பெயரை வந்து முதலமைச்சர் வந்து குறிப்பிடவே இல்லை. விஜய் அவர்களுடைய பெயர் வந்து அவை குறிப்பில் ஏறக்கூடாது அப்படின்றது ஒரு வேளை அதில் உள் கருத்தோட தெளிவாக இருந்தாரா அப்படின்றது அவர்கிட்ட தான் தெரியும். சட்டசபையில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து வீட்டில் போய் சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்விட்டர் போடுவாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே கரூர் சம்பவத்தை பற்றி வந்து முதலமைச்சர் வந்து பேசிவிட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு தூக்கத்தை நேரடியாகவே தொலைச்சிருக்குன்னு சொல்லலாம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளையும் கேள்விகளையும் சரமாரியா முன்வைக்கிறாரு. அவசரமாக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. அவங்க சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. இங்க மக்கள் வந்து கூட்ட நெரிசல துடிச்சு செத்து போனாங்க. அதனால வந்து எனக்கு மனசு கேட்கல. வேண்டுமென்றே திமுக அரசு திட்டமிட்டு வந்து இன்னைக்கு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடயே அந்த அனுமதி கொடுத்தீங்களா? இது ஒண்ணு விஜய்க்கு வந்து புரிதல்ல. கூட்டம் வந்து ஏற்கனவே 4 கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, மறுபக்கம் வந்து முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்றாரு, சபாநாயகர் நடுவில் இப்படி காரசாரமா இன்னைக்கு சட்டப்பேரவை வந்து இன்னைக்கு வாதங்கள் போக கிட்னி திருட்ட கையில் எடுக்கணும் அப்படின்றதுல இன்னைக்கு அதிமுக வந்து ஒரே குறிக்கோளா வந்திருந்தாங்க. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து சட்டசபையில் காரசாரமாக நடந்த விவாதத்தை பற்றி தான் பேச போகிறோம். சட்டசபையில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்து வீட்டில் போய் சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்விட்டர் போடுவாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? அப்படி சட்டசபையில் என்னதான்ப்பா சிறப்பாக நடந்தது? சிறப்பான சம்பவத்தை யார் செஞ்சது? எதிர்க்கட்சி தலைவர் செஞ்சு விட்டார் அப்படின்னா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. சட்டசபையில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு. சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து கேள்வி கேட்குறதும் அதுக்கு வந்து அமளியில் ஈடுபடுறதும் இதை நம்ம வரிசையாக நம்ம எல்லா சட்டசபை கூட்டத்தொடர்லையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நடந்த சட்டசபை முடிஞ்சதுக்கு பிறகும் ஒரு முதலமைச்சர் சட்டசபை முடிஞ்ச பிறகு அந்த சட்டசபையில் கேட்கப்பட்ட கேள்வி தொடர்பாக ஒரு ட்விட்டரை போட்டு இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டரை போட்டுக்கார். அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை இன்றைய சட்டசபை வந்து தூங்க விடாமல் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி என்னதான் ட்விட்டர் போட்டிருக்காரு அப்படின்றத நம்ம அதுல இருந்தே போவோம். கரூரில் நிகழ்ந்த பெருந்துயரம் தொடர்பாக எந்த ஒரு தனிநபர் மீதும் பழி சுமத்தி பலிகட ஆக்குவது நமக்கு நோக்கம் இல்லை. எனினும் திட்டமிட்டு அரசு மீது பொய்களை சிலர் பரப்பும் போது நடந்த உண்மையை விளக்க வேண்டியது கடமையாகிறது. இனி இப்படி நிகழாமல் தடுப்பதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வகுத்து வருகிறது. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். அனைத்தையும் விட மனித உயிர்களே விலை மதிப்பற்றது என்ற பொறுப்புணர்வுடன் அனைத்து தரப்பினரும் செயல்படுவோம் அப்படின்னு ஒரு பதிவை வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு பதிவிட்டிருக்கிறாரு. இன்னைக்கு சட்டசபையில் நடந்த சம்பவங்களும் கூட பேச்சுவார்த்தைக்கு இன்னைக்கு அரசியல் விமர்சகர்களுக்கு இப்போ தான் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அடுத்து பின்வரவா உடனே ஒரு சிஎம்மோட ட்விட்டர் வந்துருச்சு. என்னடா சட்டசபையிலே கேள்வி கேட்டாச்சு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமளியில் ஈடுபட்டார், தர்ணாவில் ஈடுபட்டாங்க, வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சாங்க, உள்ளே வந்து சட்டசபையில் பேச முடியாத கேள்விகளெல்லாம் நான் வந்து பத்திரிகையாளர்கள் மூலியமாக நான் பேசுகிறேன் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகும் கூட முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபை முடிஞ்ச பிறகு ஒரு ட்விட்டர் போகிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவரை வந்து தூங்க விடாமல் பண்ணியிருக்கு அப்படின்னா கரூர் சம்பவம் தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம். அதாவது சட்டசபை வந்து அரசோட பணிகளை பற்றி பேசுகிறாங்க, அரசு செய்த சாதனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. கேள்வி நேரம் அப்படின்னு ஒன்று வரும்போது கேள்விகள் எழுப்புறதுக்கு முன்னாடியே வந்து முதலமைச்சர் பேசிட்டார் அப்படின்றத இன்னைக்கு சட்டசபையில் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பாகவே கரூர் சம்பவத்தை பற்றி வந்து முதலமைச்சர் வந்து பேசிவிட்டார் அப்படின்ற ஒரு இன்னைக்கு பேச்சு இன்னைக்கு அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் அவர்கள் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். அப்படின்னா தாவேகா தலைவர், தாவேகாவுடைய பொறுப்பாளர்கள் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை தாவேகாவுடைய தலைவரை பற்றியும் தாவேகாவினர் தான் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவருடைய பேச்சு வந்து நேரடியாகவே இருந்தது இன்னைக்கு அப்படின்றதான் ஒரு உண்மை. இத்தனை நாட்களாக வந்து அரசு அதிகாரிகள் வந்து தாவேகாவினர் வந்து சரியாக இருந்திருக்கணும், முறையான ஏற்பாடுகளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இந்த தடவை முதல் முறையாக முதலமைச்சர் அவர்களே இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் அவர்களே இன்னைக்கு வந்து நேரடியாக தாவேகா மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு, தாவேகா தலைவர் மீது வைக்கிறாரு. ஆனால் குறிப்பாக இங்கே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முக்கியமாக உத்து நோக்கி பார்க்கணும். எந்த இடத்துலையுமே தாவேகா தலைவர் விஜய் அவருடைய பெயரை வந்து முதலமைச்சர் வந்து குறிப்பிடவே இல்லை. விஜய் அவர்களுடைய பெயர் வந்து அவை குறிப்பில் ஏறக்கூடாது அப்படின்றது ஒரு வேளை அதில் உள் கருத்தோட தெளிவாக இருந்தாரா அப்படின்றது அவர்கிட்ட தான் தெரியும். ஆனால் விஜய் அவருடைய பெயரை குறிப்பிடலை. தாவேகா தலைவர், தாவேகா பொறுப்பாளர்கள் இவங்க முழுக்க பொறுப்பேற்கணும். அவர்களுடைய அஜாக்கிரதையால் தான் இன்றைக்கி 41 உயிர்கள் இன்றைக்கி பலியாயிருக்கு. எங்கள் அரசு வந்து அதை வந்து மேற்கொண்டு அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு கேள்விகளை வந்து இங்கே வைக்கிறார். அது அத்தனை கேள்விகளுமே வந்து எப்படின்னா முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு தூக்கத்தை நேரடியாகவே தொலைச்சிருக்குன்னு சொல்லலாம்.
அடுக்கடுக்கான கேள்விகள். போலீஸ் வந்து தடியடி நடத்தினதால தான் கூட்டத்தில வந்து இன்னைக்கு உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. மக்கள் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கினாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்க, அதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து போலீஸ் தடியடி நடத்துச்சு அப்படின்னு சொல்றத வந்து எந்த காரணத்த கொண்டும் நாங்க ஏத்துக்கவே முடியாது. அது வந்து முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது அப்படின்றதுல விஷயத்துல ரொம்ப ஊர்ஜிதமாவே நான் இத சொல்றேன். போலீஸ் தடியடி நடத்தல அப்படின்றத முதலமைச்சர் வந்து தெளிவா பதிய வைக்கிறாரு. இன்னொரு விஷயம் முதலமைச்சர் பேசும்போது சொல்லியிருந்தாங்க. அதாவது 7 மணி நேரம் வந்து தாவேகாவுடைய தலைவர் வந்து தாமதமா வந்தாரு. கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம போயிட்டே இருந்துச்சு. இதனால தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு. இதுக்கு தான் வந்து பெரும்பாலான அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுச்சு. திமுக அரசு சிறப்பா செயல்பட்டதுனால தான், திமுகவுடைய காவல்துறை சிறப்பா செயல்பட்டதுனால தான், இன்னைக்கு பெரும் அசம்பாவிதமே தவிர்க்கப்பட்டிருக்கு. உயிர் சேதம் வந்து அதிகரிக்காம நாங்க பார்த்துருக்கோம். இது போதாதா? அப்படின்னு பல அரசு எடுத்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனாலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டுகளையும், கேள்விகளையும் சரமாரியா முன்வைக்கிறாரு. உடனடியா ஏன் முதலமைச்சர் வந்து நீங்க போனாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஏன் இதே இது வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சியில செத்தாங்களே, அப்போ வந்து முதலமைச்சர் அவர்கள் ஏன் உடனடியா போகல அப்படின்ற ஒரு கேள்வி. அதேபோல அவசர அவசரமாக வந்து போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க. இந்த உடற்கூறு ஆய்வு வந்து இவ்வளவு ஸ்பீடா வந்து 3 பெஞ்சு போட்டு மருத்துவக் குழு அனுப்பி இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க தான் எங்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்படுது. மக்கள் சந்தேகத்தோட பார்க்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. அதற்கும் முதலமைச்சர் அவர்கள் இதில எந்தவித உள்நோக்கமும் இல்ல. நாங்க வந்து அரசு வந்து துரிதமா செயல்பட்டு இருக்கு. அவங்க வந்து காக்க வைக்கக்கூடாதுனால நாங்க உடனடியாக மருத்துவ குழு அனுப்புறோம். உடனடியாக அமைச்சர்கள் அனுப்புறோம். உடனடியாக வந்து நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்றாங்க. 2வது கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல அப்படின்ற கேள்விக்கு, கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு அங்க வந்து செத்தாங்க. இங்க வந்து அப்பாவி மக்கள் வந்து போய் இறந்தாங்க. என் மனசு கேட்கல பார்க்கணும் போல தோணுச்சுன்னு முதலமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லும்போது, இது எத குறிக்க வருது அப்டின்னா, கள்ளக்குறிச்சியில சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. அவங்க சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. இங்க மக்கள் வந்து கூட்டத்துல பாவம் கூட்ட நெரிசல்ல துடிச்சு செத்து போனாங்க. அதனால வந்து எனக்கு மனசு கேட்கல. அப்டின்னு ஒருவேள முதலமைச்சர் வந்து கருணையோட போனாரா அப்டின்றது முதலமைச்சருக்கு தான் தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்னொரு கேள்வி வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா, வேலுசாமிபுரத்துல வந்து நாங்க எங்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு அதிமுக அனுமதி கேட்கும்போது குடுக்கல. பல்வேறு நிபந்தனைகள வந்து நீங்க காரணங்கள சுட்டிக்காட்டி எங்களுக்கு வந்து அத நிராகரிச்சுட்டீங்க. அப்ப அந்த கூட்டத்த நடத்தக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த இடத்துல என்னலாம் இல்ல, சரியான வழிகாட்டு நெறிமுறைகள் அந்த இடத்துல பின்பற்ற முடியாதுன்றத எங்களுக்கு சுட்டிக்காட்டி தானே எங்களுக்கு அனுமதிய மறுத்தீங்க. அப்ப அதே இடத்துல தாவேக்கானருக்கு மட்டும் நீங்க எப்படி எந்த நிபந்தனையின் அடிப்படையில நீங்க வந்து அந்த கூட்டம் நடத்த அனுமதி குடுத்தீங்க? அப்ப வேண்டுமென்றே திமுக அரசு திட்டமிட்டு வந்து இன்னைக்கு அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடயே அந்த அனுமதி குடுத்தீங்களா தாவேக்காவினருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு கேள்வி வைக்கிறார். இந்த கேள்விகள் எல்லாமே வந்து சட்டப்பேரவை முடிந்த பிறகுமே முதலமைச்சர் அவர்களை வந்து தூங்க விடாம பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இந்த ட்விட்டர பார்க்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவை முடிந்த பிறகு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கிறாரு. அந்த ட்விட்டர் பதிவ அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு எடுத்து பேசுபொருளாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆயிட்டு வருது. இன்னைக்கு சட்டசபை முடிந்த பிறகு முதலமைச்சர் பதில் கொடுத்திருக்கிறார் என்றால், முதலமைச்சருக்கு சட்டசபையில் நடந்த கேள்விகளும், நடந்த சம்பவங்களும் இன்றைக்கு வந்து அவருடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியா ஒரு கேள்வி வைக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் என்னன்னா, உளவுத்துறை உங்களுக்கு வந்து முன்கூட்டியே தகவல் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா, இது ஒண்ணும் விஜய்க்கு வந்து புதிதல்ல கூட்டம் வந்து. ஏற்கனவே 4 கூட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு. 4 கூட்டங்கள் நடத்தும்போது உங்களுக்கு உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் குடுத்திருக்க மாட்டாங்களா? விஜய் அவர்களுக்கு எவ்வளவு கூட்டங்கள் வரும், எவ்வளவு தொண்டர்கள் வருவாங்கன்னு தெரியாதா? இதெல்லாம் நீங்க ஏன் சரியான ஒரு வழிகாட்டு நெறிமுறையில ஏன் அந்த காவல்துறை வந்து பின்பற்றல. ஏன் காவல்துறை இத வந்து உங்கள்ட்ட சொல்லல? அப்ப இது வந்து அரசோட அலட்சிய போக்கு தானே! காவல்துறை அலட்சிய போக்கு தானே! அப்ப அது கரூர் துயர சம்பவத்துக்கு காவல்துறையும், அரசும் ஒரு பொறுப்பேற்கணும் தானே! அப்படின்னு கேள்விகள அடுக்கடுக்கா எழுப்புறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு. மறுபக்கம் வந்து முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்றாரு. சபாநாயகர் நடுவுல இப்படி காரசாரமா இன்னைக்கு சட்டப்பேரவையில வந்து இன்னைக்கு வாதங்கள் போக அனல் பறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது வந்து நேரலைய கட் பண்ணிட்டாங்க. இதுல சில விஷயங்கள் வந்து வெளியில வரல அப்படின்னு சொல்லப்படுது. முழுக்க முழுக்க இன்னைக்கு சட்டப்பேரவையில நடந்த சம்பவத்திலேயே கரூர் துயர சம்பவத்த கையில எடுக்கணும்ப்பா. அதேபோல கிட்னி திருட்ட கையில எடுக்கணும் அப்படின்றதுல இன்னைக்கு அதிமுக வந்து ஒரே குறிக்கோளா வந்திருந்தாங்க. ஏன்னா, அவங்க சட்டசபைக்கு வரும்போதே கையில வந்து கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு எல்லா பேருமே உள்ள வர காட்சியில நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. அவங்க வந்து ஒரு எதிர்ப்ப தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு பல்வேறு கேள்வி நேரத்தில பல்வேறு கேள்விகள கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்திருந்தாங்க. ஆனா, அது எந்த மாரியான கேள்விகளா இருக்கும்? அப்படி அதுக்கு எந்த மாரியான ரியாக்ஷன் இருக்கும்? அப்படின்றத யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி பல சட்டசபையில வந்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. பல சட்டசபையில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க பதில் சொல்லக்கூடிய காட்சிகள நம்ம பார்த்திருக்கோம். எதிர்க்கட்சிகள் வந்து அமளியில போகக்கூடியதையும், அங்க தர்ணாவுல ஈடுபடுறதையும், சபாநாயகர்ட்ட போய் சண்ட போடுறதையும், அவங்கள வந்து அவைக்காவலர்கள் வந்து வெளியில ஏத்துறதையும் நம்ம நெறைய காட்சிகள் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா, இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு
சம்பவம் பண்ணிட்டாருப்பா அப்படின்ற சொல்ற அளவுக்கு கேள்விகளால முதலமைச்சர் அவருடைய தூக்கத்தை தொலைச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அடுக்கடுக்கா அவர் அடுக்குன கேள்விகளும், அதோட அவர் தர்ணாவுல ஈடுபட்டு அங்க வந்து தரையில உட்கார்ந்து தர்ணா பண்ணாதீங்க. நீங்க தயவு செய்து வெளியில போங்க எதா இருந்தாலும். அத உடனே எ சபாநாயகர் பதில் பேசுறாரு. சபாநாயகர் பதில் பேசினோனே உடனே அதிமுக வெளிநடப்பு பண்றாங்க. வெளியில வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதில் என்னன்னா, உள்ளே சட்டப்பேரவையில் என்ன பேச அனுமதிக்காத ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து செய்தியாளர் மூலியமாக மக்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு அடுக்கடுக்கா அந்த குற்றச்சாட்டுகளையும், கரூர் துயர சம்பவம் குறித்தும், கிட்னி திருட்டு குறித்தும் வந்து அடுக்கடுக்கா சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவம் முடிஞ்ச பிறகு தான் முதலமைச்சருடைய இந்த ட்விட்டர் பதிவு வந்திருக்கு. இந்த ட்விட்டர் பதிவு தான் இப்போ முதலமைச்சருடைய தூக்கத்தை தொலைத்திருக்கிறதா இன்றைய சட்டசபை அப்படின்ற ஒரு பேசுபொருளை கிளப்பியிருக்கு.